உறவுகளுக்கு வணக்கம். நான் டிக்சன் பேசுகிறேன், மலேசியாவிலிருந்து. இந்த நாள் தேவி அவர்கள் புது வீட்டுக்கு வர போகிறாங்க. இது ஒரு பெரிய பல இடர்பாடுகளுக்கு பெரிய அவங்களுடைய வீடை பார்த்து தெரியும். ரொம்ப மோசமாக இருந்த ஒரு வீடு, அங்கேருந்து இப்போ புது வீட்டுக்கு வராங்க. இந்த புது வீடு உருவாக்குறதுக்கு பல பேருடைய பங்களிப்பு உண்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா, தமிழகத்திலிருந்து சிங்கப்பூரில் வேலை செய்கின்ற பல தமிழர்கள் அவங்க கொடுத்த பணத்தின் மூலமாக இந்த வீடு உருவாக்கப்பட்டது. ஆக ஏதோ ஒரு வகையில் தேவி அவர்கள் புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்களோட நிலை ஆப்ரஹாம் கல்லப்பட்டது. ஆப்ரஹாம் என்னோட சொன்னார், நான் ஆழ்ந்த தயங்கினேன். ஏன்னா விலை இதுக்கான செலவு அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தயங்கினேன். இருந்த பொழுதிலும் ஏதோ ஒரு சக்தி என்னை உந்தி சென்றது. சரி செஞ்சுதான் பார்ப்போம் சொல்லிட்டு நம்ம செஞ்சோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் இந்த வீடு 2 மாதத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கப்பட்டது. பல பேருடைய பங்களிப்பு கண்டிப்பாக உண்டு. அதாவது சிறு துளி பெருவதன்னு சொல்லுவாங்க. அதுபோல் பல பேர் எடுத்த அந்த தொகையில் சிறிய சிறிய சேர்த்து இது ஒரு பெரிய உயரமான உறுதியான இருக்கிறது. ஆக உங்களுக்கு எப்படி கிடைச்சதோ நீங்கள் என்ன செய்யணுங்கிற மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும்போது நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாருக்கும் உள்ள உண்டு. ஆக இந்த நாள் நான் சொல்கிறேன், தேவி அவர்களுக்கு கடவுள் உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஆண்டாக பற்றி கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் அழகாக நடத்தணும். வேலைக்கு போங்க, பிள்ளைங்களை படிக்க வைங்க, கொஞ்சமாவது சேர்த்து வைங்க பணத்தை. நாளைக்கு இந்த கஷ்ட காலத்தில் அந்த பணம் வேறு உதவியாக இருக்கும். சரிங்களா? ஆக இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி சொன்னேன். குறிப்பாக பல பேருக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நன்றியான உங்களுடைய பொண்ணான செலவுக்கு வந்திருக்கீங்க. கடைசியாக ஆபிரகாம் அதான் நன்றி சொல்லணும். ஏன்னா கொடுத்த பணம் சேர்ந்தாலும் அதை மெனக்கெடுத்து செவ்வனை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் ஆபிரகாம்கிட்ட இருக்குது. அவர் கண்காணிக்கணும்னா இந்த உலகத்தில் சிந்திக்க முடியாது. ஆக அனைவரும் ஆபிரகாமுக்கு நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து எங்கெங்கே வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருந்தால் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதை வாழ்க வளர்த்துறது. நன்றி.